மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பதிவுல அண்ணனுடைய ஆசீர்வாதத்துடனும் அனுசரணையோடும் ஈரானுடைய 3 அணு உலைகள் மீது அமெரிக்காவினுடைய வான்படை தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த அணு உலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் என்ன சேதங்கள் என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட பதிலுக்கு ஈரான் ஹைபர் ஏவுகணைகளை ஏவி எவ்வகையான தாக்குதலை மேற்கொண்டது என்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொளி தாங்கி வருது. இன்று அதிகாலையில அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்கள் 3 அணு உலைகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு அனைத்துமே சேதமாகியாச்சு அப்படின்னு ஒரு செய்தியை அமெரிக்கா சொன்னது மட்டுமல்ல, இஸ்ரேலும் பங்குக்கு சொன்னது. உண்மையிலே இது சம்பந்தமான தாக்கங்கள் என்ன, எவ்வகையான அழிவுகள் அது ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச மட்டங்கள்ல 3 அறிக்கைகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்குது. முதல் அறிக்கையை சவுதி வெளியிட்டிருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல சுற்றுச்சூழல்ல கதிர்வீச்சுல எந்த ஒரு மாற்றங்களும் எந்த ஒரு விளைவுகளும் இல்லை என்பதோட சவுதியினுடைய சுற்றுச்சூழல்ல கதிர்வீச்சுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனுடைய அளவாக இருக்கிறது. எனவே இந்த தாக்குதலில் இந்த நிலையங்கள் மீது எந்த ஒரு சேதங்களும் உண்டு பண்ண இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த அறிக்கை உறுதிப்படுது. இந்த தகவலை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி மற்றும் கதிரியக்க ஒழுங்குமுறை ஆணையகம் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது. சவுதியுடைய அறிக்கையின்படி இப்போதைக்கு சுற்றுச்சூழல்ல எவ்வகையான மாற்றங்களும் கிடையாது, இந்த கதிர்வீச்சு தாக்கங்கள் எதுவும் இல்லை என்பது. இப்படியான ஒரு அணு உலையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகள் வெளிப்படையாக தெரிவதற்கான காரணங்கள் இருந்திருக்கும். இப்போதைக்கு அது இல்லை என்பது சவுதியினுடைய அறிக்கை கோடிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் குவைத் அதனுடைய அறிக்கையை எப்படி சமர்ப்பிச்சிருக்கு, அதில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் நாட்டினுடைய கதிர்வீச்சுக்களில் எந்த அளவிலும் அதனுடைய அதிகரிப்பை பார்க்க முடியல, எந்த தாக்கங்களும் அதில் இல்லை, வளமை போன்ற அதனுடைய கதிர் வீச்சுக்கள் அமைய பெற்றிருக்கிறது என்று குவைத் தேசிய பாதுகாப்பு படை இப்போது அதை உறுதிப்படுத்திருக்குது. அடுத்த இதுக்கெல்லாம் மேலாக சர்வதேச அணுசக்தி மையம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோமா இருந்தது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அவர்களுடைய அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்டோ போன்ற அணு உலைகள் இருக்கின்ற அந்த பகுதிகளில் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிற்பாடு அங்கிருக்கின்ற கதிர்வீச்சுகளில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை, அப்படியான பதிவுகள் எதுவும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற சொன்னதோட அந்த பிரதேசத்தில் இப்படியான சூழலில் எந்த மாற்றங்களும் கிடையாது, எந்த கசிவுகளும் கிடையாது என்ற அறிக்கையை இப்போது சர்வதேச அணுசக்தி மையம் குறிப்பிட்டிருக்குது. சர்வதேச அணுசக்தி மையம் சொல்வதென்றால் ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை சொல்லாது. காரணம், அமெரிக்கா தாக்குதல் நடத்தியாச்சு, இஸ்ரேல் அதை ஒப்புக்கொண்டாச்சு, 3 அணு உலைகளும் தாக்கப்பட்டாச்சு என்று சொன்னதுக்கு பிற்பாடு சர்வதேச அணுசக்தி மையம் எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? எனவே யதார்த்தம் என்னண்டா, தாக்குதல் நடந்திருக்கிறது, ஆனால் அணு ஆயுத உலைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லை என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சில வாரங்களுக்கு முன்னால் இஸ்ரேல் சொல்லி இருந்தது, ஈரான் தனது அணு ஆயுதங்களை யெமனுக்கு நகர்த்தி விட்டது. அது உண்மையா என்ற கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் சர்வதேச அணு சக்தி மையம் என்ன சொல்லுதுண்டா, ஈரானிடம் அணு ஆயுதம் கிடையாது. எனவே இங்க தனது அதிகாரத்தை முன்னிறுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இஸ்ரேல் பார்க்கிறது. தனது விரோதத்துக்குரிய நாட்டை எப்படியாவது வீழ்த்திடணும், பயமுறுத்தணும் என்பதுதான் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது. எனவே அந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்வதற்கு அண்ணனுக்கு காரணம் இல்லாமல் இந்த ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அண்ணன் உதவிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் மீசா டிவியின் பார்வை. இன்றைய தினம் உடனடியாக 30 ஏவுகணைகளை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நகரங்கள் மீது எய்திருந்தது. 3 முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது. 1 விமான நிலையம், 2 உயிரியல் ஆராய்ச்சி நிலையம், 3வது இராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு இவைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதுல கடலோர பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்டிடங்கள் தாக்குதலுக்கு இலக்காகி சுக்குநூறாகியதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. அதை தாண்டி ஹைஃபாவிலே விழுந்த கைபர் ஏவுகணைகள் அவர்களுடைய எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு முன்னே விழுந்ததாக சொல்லப்படுது. இப்போதுதான் 30 ஹைபர் ஏவுகணைகளை, இதற்கு முன்னால் பயன்படுத்தாத இந்த ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி அதனுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை காட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 27 பேர் படுகாயமடைந்ததாகவும் அதில் 2 நிலை மிக கவலைக்கு இடமானதாக சொல்லப்பட்டதோட கிட்டத்தட்ட 20 பேர் கட்டிடங்களுக்குள் சிக்குண்டதாகவும் அவர்களை மீட்கின்ற பணி நடந்தாலும்
மேலிருந்து விழுகின்ற ஏவுகணைகள் ஓய்ந்த பாடில்லை என்று இஸ்ரேல் இப்போது சொல்லியிருக்கிறது. இப்போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான், எச்சரிக்கை மணி எதனால் அடிக்காமல் போனது, அதை இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறதா இல்லையா. மீண்டும் மீசான் டிவி வைக்கின்ற பிரார்த்தனை தான் இந்த யுத்தம் இதோடு முடிய வேண்டும். அதற்கான நிலைகளையும் சாத்தியப்படையிலும் இறைவன் உண்டு பண்ணி வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையில் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.